வணக்கம். நீரத்தி சினிமா விமர்சனத்துக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். இன்று நாம் ஒரு தமிழ் திரைப்படத்தின் விமர்சனத்தை பார்ப்போம். திரு சங்கர் அவருடைய பிரம்மாண்டமான இயக்கத்தில் வெளிவந்திருக்கும் இந்தியன் இரண்டு என்ற திரைப்படம். இதில் ஹீரோவாக நடித்திருப்பவர் கமல்ஹாசன். அவரோடு சேர்ந்து நடித்திருப்பவர் பெரிய ஒரு பட்டாளம் நடித்திருக்கின்றது. சித்தார்த் அவர்கள், பிரியா பவானி சங்கர், பாபி சிம்மா, சமுத்திரகாணி போன்ற பலர் நடித்திருக்காங்க. இப்போ இசை அனிருத் அவர்கள். இப்போ திரைப்படத்துடைய கதையை பார்க்க போனால் நம்ம இந்தியனுடைய ஃபர்ஸ்ட் பார்ட்டுடைய எண்டுக்கு போகணுங்க. அது ஒரு சின்ன ஒரு விஷயம் இருக்குது. நான் அதுலேயும் இந்த படத்துடைய ஆரம்பத்துக்கும் ஒரு கனெக்ஷன் இருக்குது. அதுக்கப்புறம் கொஞ்சம் பின்னாடி வரேன். ஸோ இந்தியன் நீங்கள் ஒன்று பார்த்துக்கிட்டா உங்களுக்கு தெரியும். அந்த தாத்தா சுதந்திர போராட்ட தியாகி. அவர் INA, இந்தியன் நேஷனல் ஆர்மி, நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அவருடைய ஆர்மியில் வேலை செய்திருப்பார். அப்போ நாட்டில் நடக்கும் ஊழல்களை பார்த்து அவர் கலையெடுக்க ஆரம்பிப்பார். அப்புறம் தப்பிச்சு போயிருப்பார். அந்த மாதிரி அவர் இந்த வர்மக்கலையில் வர்மக்கலை இருக்கு இல்லைங்களா, அதில் அவர் ரொம்ப தேர்ந்த நிபுணத்துவம் பெற்றவர். ஸோ இந்த திரைப்படத்தில் என்னவென்றால், சித்தார்த்து மற்றும் அந்த ஒரு 4 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. அவங்களாம் சேர்ந்து ஒரு யூடியூப் சேனல் வச்சுருக்காங்க. அது பார்க்கிங் டாக்ஸ் என்று அது பெயர் இருக்குது. அதில் நாட்டில் நடக்கும் சில அநியாயங்கள்லாம் அது படம் எடுத்து காண்பிக்கின்றனர். அதை நிறைய பேர் மக்கள் விரும்பி பார்க்கிறார்கள். அப்படி இருக்கும் பொழுது இவர்களுக்கு ஒரு சமயத்தில் இது என்ன சரி பண்ணவே முடியாதா என்று ஒரு எண்ணம் தோன்றுகிறது. ஏனென்றால் அது மறுபடியும் பார்க்குறாங்க, அந்த பொலிட்டிக்கல் சிஸ்டம் கரெக்டாக இருக்குது, கவர்மெண்ட் ஆஃபீஸில் போனால் ஊழல் இருக்கின்றது. இது போன்ற அது சேம் இப்போ லாஸ்ட் டைம் படத்தில் அதே கதைகள் தான். அப்படி கரெக்ட் பண்ணவே முடியாதா, இவ்வளோ திருத்தவே முடியாதா என்று வரும்பொழுது சித்தார்த் சொல்கின்றார், இல்லை, இதெல்லாம் ஒருவர் இருக்கின்றார், அவர் வர வேண்டும். யார் என்றால் இந்தியன். அவர் எங்கே இருக்காரு தெரியாது. அப்போ எப்படி வர வைக்கலாம்? நம்ம என்ன பண்ணலாம், சோஷியல் மீடியாவில் ட்ரெண்ட் பண்ணலாம். ஹேஷ்டேக் போட்டு கம்பேக் இண்டியன் அப்படின்னு போட்டுட்டு அந்த நடக்கிற சில குற்றங்கள் எல்லாம் எழுதி கொண்டு அனுப்புகிறார்கள். அது ட்ரெண்டாகி கொண்டு போய்கிட்டே இருக்குது. கடைசியில் பார்த்தா நம்ம இந்தியன் தாத்தா அவர்கள் தாய்பே கண்ட்ரியில் வசித்து கொண்டிருக்கின்றார். ரொம்ப தீவிரமாக பேப்பர் வாசிக்கிறாரோ இல்லையோ, தீவிரமாக சோஷியல் மீடியா ஃபாலோ பண்ணுறாரு. அதனால் இதெல்லாம் பார்த்துட்டே இருக்கிறாரு, அவருக்கு தெரியுது. அதில் இருக்கும்பொழுது ஒரு சமயத்தில் சரி நம்ம எல்லாம் கம்பேக் சொல்கிறாங்க, நம்ம போவோன்ற முடிவு எடுக்கின்றார். அப்பொழுது திரும்பி வருகின்றார். அவர் திரும்பி வந்த பின் அவர் என்ன சொல்கிறாரு, இப்பொழுது மறுபடியும் ஒரு 2வது சுதந்திர போராட்டம், நான் நேதாஜி வழி, நீங்கள் பசங்களாம் நீங்கள் காந்தி வழின்னு சொல்லிட்டு ஆரம்பிக்கின்றார். இதுதான் நம்ம படத்துடைய ஒன்லைன். இதுக்கப்புறம் என்ன நடக்கின்றது நம்ம கொஞ்சமாக பார்ப்போம். ஸோ படத்தில் என்னவென்றால், வரும்பொழுதே அவர் ஒரு ஹிட் லிஸ்ட் மாதிரி ஒன்று வச்சுருக்காருங்க. அதாவது தமிழ்நாட்டில் குஜராத்தில் அப்படி ஒரு பெரிய பெரிய பணக்காரங்க இல்லை இது மாதிரி ஏழைகளை சுரண்டி படைக்கிறவங்களாம் வச்சுருக்காரு. அவங்களாம் இவர் போய் என்ன பண்ணுறாரு, வர்ம கலையால் அவர்களை கொண்டு விடுகின்றார். ஒரு விஷயம் இருக்குது, அதுக்கு பின்னாடி வருகின்றேன். இப்போ இவங்களை காந்தி வழின்னு சொன்னார் இல்லையா, இவருக்கு என்ன பண்ண சொன்னார்னா, சின்ன பசங்களை, நீங்கள் என்ன பண்ணுங்கள், உங்கள் வீட்டிலேருந்து ஆரம்பிங்க, மாற்றத்தை உங்களிடமிருந்து தொடங்குங்கள் என்ற ஒரு நல்ல வார்த்தை. அது என்ன பண்ணுங்கள், உங்கள் அப்பா அம்மாவெல்லாம் வாட்ச் பண்ணுங்கள், உங்கள் சுற்றி இருக்க உங்கள் ரிலேட்டிவ்ஸும் வாட்ச் பண்ணுங்கள். யாராவது ஊழல் செஞ்சாங்கன்னா அதை படம் பிடித்து அதை வெளிப்படுத்துங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே எல்லாம் என்ன பண்ணுறாங்க, ஃபோன் கேமரா வச்சுக்கிட்டு அவங்க வீட்டில் பார்க்குறாங்க. அவங்க வீட்டில் பார்த்தா எல்லா வீட்லேயுமே 4 பேர் வீட்லேயுமே எல்லா அநியாயமும் நடந்து கொண்டு இருக்கின்றது. சொந்த வீட்டில் நடக்கிறது தெரியாமல் இந்த 4 பேரும் கேமரா எடுத்துக்கொண்டு வெளியே போய் படம் பிடிச்சிருக்காங்க என்பது ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம். ஏன்னா இதில் சின்ன விஷயங்க, நேதாஜி வழியில் சொல்லும் பொழுது அதில் இந்த ஆயுத போராட்டம் அதெல்லாம் வரும். இப்போ காந்தி வழி என்று சொல்லும் பொழுது காந்தி வழி என்பது மனதை மாற்றுவது. இவங்க என்ன பண்ணுறாங்க, பசங்கள்லாம் அதை ஃபோட்டோ எடுத்து இவங்க அப்பா அம்மா லஞ்சம் வாங்குறதெல்லாம் ஃபோட்டோ எடுத்து வீடியோ எடுத்து லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு அனுப்புகிறாங்க. நியாயம்தான், தப்பு கிடையாது. ஆனால் அது காந்தி வழி கிடையாது. ஏனென்றால் இப்படி நடப்பதனால ஒருவர் தற்கொலை செய்து கொள்வார். இதே மகாத்மா காந்தி என்றைக்கும் விரும்ப மாட்டார். இது கமல்ஹாசன் நன்றாக தெரியும். ஏன்னா கமல்ஹாசன் காந்தியை ரொம்ப விரும்பி பேசுபவர். இந்த ஒரு காட்சி கண்டிப்பாக இருக்கக்கூடாது. ஆதலால் நம்ம ட்ரெய்லரில் பார்த்த விஷயம், காந்திய வழியில் மக்கள் என்றால் தங்களுடைய அகிம்சை போராட்டத்தினால் அப்பா அம்மாவுடைய மனசை மாற்ற வேண்டும். அப்படி கிடையாது, சரிங்களா? ஸோ இது சும்மா ஜஸ்ட் ஃபார் இன்ஃபர்மேஷன் தான் இது. மற்றபடி பார்த்தீங்கன்னா அது சொந்த 4 பேர் வீட்லேயும் குழப்பம் இருக்கின்றது. எல்லாரையும் ஜெயிலுக்கு அனுப்புகிறாங்க. இப்போ இவருக்கு ஆஸ் யூஷுவல் இவர் இப்போ எல்லாம் பணக்காரங்களாம் கொள்றதுனால இவருக்கு எதிரிகள் வலுக்கின்றது. அப்படியே இவரை எப்படியாவது பிடித்து விட வேண்டும் என்று அவரெல்லாம் அழைகின்றனர். ஸோ நிறைய எதிரிகள் வந்த பிறகு இவர் என்ன செய்கின்றார், திரைப்படம் எப்படி போகின்றது என்பதுதான் மீத திரைப்படம். ஸோ இவர் திரைப்படத்துடைய சில முக்கிய கருத்துக்களை பார்த்து வருவோங்க. நான் முதலே சொன்னேன் பார்த்தீங்கன்னா, பின்னாடி சொல்கிறேன்னு சொல்லிட்டு, தப்பு செஞ்சால் கண்டிப்பாக தண்டனை உண்டு என்று சொல்கின்றார் அந்த இந்தியன் தாத்தா. அது நான் முதலே சொல்லியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட பேசும்போது,
முதல் படத்திலேயே வந்து பார்த்திங்கன்னா அவர் தப்பித்து போவார். அதாவது இந்தியாவிலேருந்து வெளிநாடு தப்பித்து போயிருப்பார். அப்போ கண்டிப்பாக ஒரு கள்ள பாஸ்போர்ட் தான் வாங்கியிருப்பார். அதே மாதிரி இப்போ வரும்பொழுதும் அங்கே தாய்ப்பேரில் இருக்கிற அங்கே இருக்கிற அவருடைய பாஸ்போர்ட்டை வாங்கி கொண்டு உருவமாற்றம் செய்து கொண்டு தான் வருகின்றார். இப்படி பாஸ்போர்ட்டில் ஆள் மாற்றிக்கொண்டு செய்வது ஒரு சாதாரண ஒரு நல்ல விஷயமா? அது இது ஒரு மிகப்பெரிய ஒரு தவறு தானே. அப்போ குற்றம் செய்யலாம், தண்டனைக்கு உண்டு என்றால் முதல் குற்றவாளியாக இவர் தான் இந்த படத்தில் இருக்கின்றார். இது ஒன்று. இரண்டாவதாக நான் ஏற்கனவே சொன்னது போல் இந்த 4 பேரும் வெளியில் போய் தேடுறாங்களே தவிர வீட்டில் தனக்கு வந்து அந்த சமுத்திரக்கனி சொல்கிறாரு, உனக்காக ப்ளே ஸ்டேஷன் வந்து சிங்கப்பூர்லேருந்து வர வச்சனே அப்படிலாம் சொல்கிறாரு. தன்னுடைய அப்பா அம்மா கவர்மெண்ட் சர்வெண்ட்டாக இருக்கும்பொழுது எப்படி நாங்கள் இந்த மாதிரி பொருட்கள் வந்தோன்னே நமக்கு எப்படி ஐஃபோன் கிடச்சிது, ப்ளே ஸ்டேஷன் எப்படி கிடச்சுன்னு கொஞ்சம் கூட உணராமல் இருக்கிறாங்க. இப்படி கூட கொஞ்சம் யோசிக்காத மக்கள் வந்து வெளியில் போய் பார்க்கல, என்ன எனக்கு புரியல. ஸோ லாஜிக் அங்கே பயங்கரமாக இருக்குதுங்க. மூன்றாவதாக பார்த்தால் நம்ம ஏற்கனவே பார்த்த சங்கர் திரைப்படங்கள் வந்து பல திரைப்பட காட்சிகள் இங்கே வருகின்றன. அந்த கதை என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ அந்நியன் திரைப்படத்தில் வந்து அந்த கருட புராணம் அப்படின்னு ஒன்று வச்சுக்கிட்டு தவறு செயல்களை கண்டிக்கும் போது இந்த ஒரு கதை அப்படின்னு சொல்லி எருமாடலை வச்சு முட்டை வைப்பார். அப்புறம் இந்த ஒரு தண்டிப்பு, இந்த ஒரு ரூல் அப்படின்னு சொல்லிட்டு கொதிக்கிற நெய்லாம் போடுவார் இல்லைங்களா. அதே மாதிரி இதில் கமல்ஹாசன் வந்து என்னமோ நமக்கு சொல்லி தர மாதிரி அவர் வந்து என்ன பண்ணுறாரு, ஒரு வர்மா இதுக்கு குத்துக்கும் அதை பேரை சொல்லிக்கொண்டு அப்படி குத்துக்கிறார். இப்படி குத்தணும், அது இப்படி குத்தணும் அப்படிலாம் சொல்கிறாரு. அது எதற்காக சொல்கிறேன் எனக்கு தெரியவில்லை. ஏன் நான் இதை சொல்கின்றேன் என்றால், அவர் முதலில் வந்து டெல்லி கணேஷ் அவர் வந்து பண்ணுறாரு. அது மாதிரி டெல்லி கணேஷன் கொடுக்கப்படுதானு எனக்கு தெரியல. அவர் குத்தின பிறகு அவர் பாட்டு பாடிட்டே இருப்பார், சாகிற வரைக்கும் பாட்டு பாடணும். அப்போ இன்னொருத்தர் குத்துறாரு, அவங்க தொடக்குன்னு குதிரை மாதிரி அப்படியே ஓடிக்கிட்டே சாகுறாங்க. இதெல்லாம் கொஞ்சம் காமெடியாக இருக்குது. இதெல்லாம் வந்து என்னென்னு எனக்கு புரியல. எதற்காக இப்படிப்பட்ட காட்சிகளை எடுத்தாருன்னு புரியவில்லை. அது மட்டும் இல்லாமல் நான் முதலே சொன்னது மறுபடியும் கொண்டு வரேன். கடைசியாக இந்த திரைப்படத்தில் சொல்லலாம், அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. கடைசியாக திரைப்படத்தில் வந்து ஒரு பாபி சிம்மா ரொம்ப நேர்மையான ஒரு போலீஸ் அதிகாரி அவரை ஒரு வர்ம குத்திட்டு அவரை காப்பாற்றணுன்னா இவர் தான் திருப்பி சரி பண்ண முடியும், வேறு யாரும் சரி பண்ண முடியாது, நம்மளுடைய ஹார்ட்டுக்கு போகிற ரத்த குழாயில் அடைப்பு வந்துருச்சு அப்படின்னு சொல்லி ஒரு நியூராலஜிஸ்ட் சொல்கிறாரு. அவங்க ஏன் கார்டியாலஜிஸ்ட் கொண்டு போகலன்னு தெரியல. பட் அது வந்து புரியாத விஷயமாக இருக்கின்றது. ஸோ அதனால் இவர் என்ன சொல்கிறாரு, நான் சரி பண்ணுறேன், அப்போ என்னை தப்பிக்க விடுங்க அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ இவ்வளோ பேரை கொலை செய்கிறாரு. கொலை செய்வது என்பது தவறு தானே, சட்டத்தின்படி தவறு அது. அது ஒன்று. இரண்டாவது, இப்படி அந்த ஒரு நேர்மையான ஒரு போலீஸ் அதிகாரியை குத்தி விட்டு அப்போ நான் தப்பிச்சு போகிறேன்னு சொல்வதும் தவறு தானே இல்லைங்களா. அந்த தவறையும் மறுபடியும் பண்ணுறாரு. அதனால் இந்த இரண்டாவது பாகத்துடைய எண்டிலையும் பார்த்தீங்கன்னா அவர் தவறு தான் செய்கின்றார். ஆகவே இந்த இந்தியன் தாத்தா அவர்கள் ஒரு குற்றவாளியாக கருதப்பட வேண்டும் என்று நான் நினைக்கின்றேன். அதே போல் பல சீன்ஸ் பார்த்தீங்கன்னா லாஜிக் இல்லாமல் நடிக்கின்றது. உதாரணத்திற்கு ஹீரோயின் வந்து அமெரிக்கா போகணும் என்று சொல்லும்போது சித்தார்த் வரமாட்டேன்னு சொல்கிறாரு. ஹீரோயின் வந்து ஹீரோட்ட சொல்கிறாங்க, இங்கே எலெக்ஷன் வந்து ஒரு சேஞ்ச் கிடையாது, இது வந்து ஒரு எக்ஸ்சேஞ்சு, 4-5 பார்ட்டி தான் இருக்குன்னு சொல்கிறார்கள். சொல்லிவிட்டு நம்ம அமெரிக்கா போகணும்னு சொல்கிறாங்க. அதனால் இங்கேயாவது கொஞ்சம் நிறைய பேர் இருக்காங்க, அங்கே 2 தான் இருக்குது. ஹீரோயின் எந்த லாஜிக்கில் பேசுகிறாங்கன்னு புரியல. அதனால் இது போன்ற பல காட்சிகள் திரைப்படத்தில் உள்ளன. லாஜிக் இல்லாமல் ரொம்ப ஒரு விவரம் தெரியாமல் யாரோ சொல்வது போல எழுதியது போல பல காட்சிகள் இருக்கின்றன. மற்றும் ஒரு முக்கியமான ஒரு காட்சியை நான் குறிப்பிட விரும்புகின்றேன். நேதாஜியினுடைய தீவிரமான பக்தர் இவர். சென்னை வந்து விடுகின்றார். கடற்கரை சாலை செல்லும்பொழுது அந்த நேதாஜியோட சிலை இருக்கின்றது. அதற்கு முன்னே செல்வார். நம்ம என்ன எதிர்பார்ப்போம், ஒரு சிலை பண்ணணும்னு நினைப்போம். தாவணி கனவுகளில் அப்படி தான் சிவாஜி பண்ணுவார். ஆனால் இவர் என்ன செய்கின்றார் என்றால், தோளில் இருக்கின்ற துண்டை எடுத்து கக்கத்தில் வைத்து கொண்டு செல்யூட் பண்ணுங்க, ஃபோன் எடுத்து செல்ஃபி எடுத்துறார் சிலையோட. என்னப்பா இப்படி தானே நேதாஜியுடைய ஒரு ஆர்மி வீரர் நடந்து கொள்வார்? இதான் ஏன் அவங்க பார்க்க தவறாக என்பது எனக்கு புரியவில்லை. அல்லது வேண்டுமென்றே செய்தார்களா என்று எனக்கு ஒரு எண்ணம் தோன்றுகிறது. கதை என்று பார்த்தால் புதியதாக எதுவும் இல்லை. ஏற்கனவே சங்கர் எடுத்த திரைப்படங்களான சிவாஜி, அந்நியன், ஜென்டில்மேன் இதிலேருந்து கொஞ்சம் உருவி எடுத்து போட்ட மாதிரி தான் இருக்கின்றது. அதே போல் திரைக்கதை என்று பார்த்தாலும் ஒன்றும் சுவாரஸ்யம் இல்லை. லாஜிக் இல்லாமல் நிறைய சீன்ஸ் வருகின்றன. மியூசிக் ரொம்ப மோசம். அதாவது இந்தியன் ஃபஸ்ட் பார்ட்டில் வந்து நிறைய பாடல் நன்றாக இருந்தது. இதில் வந்து ஒரு பாட்டு ஒன்று வந்தது பாருங்கள், எடுத்தோடனே விட்றாண்டான்னு கடவுளை தாங்க முடியல. சரிங்களா. நடிப்பு என்று வரும்பொழுது கமல்ஹாசன் வந்து
அவர் அதிக வயதை காண்பிக்க வேண்டும் என்பதனால் ஒவ்வொரு மேக்கப் போடுறாங்க. அவருடைய முக எக்ஸ்பிரஷன் எதுவுமே நமக்கு தெரியலைங்க. அப்புறம் அப்பப்போ வந்து அந்த பஞ்ச் பண்ணுறது இருக்குங்களா, அது ரொம்ப ஏற்கனவே பழகி போனது தானே, இந்த கை வச்சு இப்படி குத்துறது அதெல்லாம். ஸோ அந்த ஃபைட் சீன்ஸ் மட்டும் தான் வருகின்றது. அதிலும் பார்த்தீங்கன்னா திடீர்னு ஒரு சீன் டக்குன்னு அப்படின்றாரு, உடனே எல்லாம் ஃபுல் கட்ஸ் அப்படி சும்மா சில்வஸ்டர் ஸ்டாலின் மாதிரி ஆகிடுறாரு. அதெல்லாம் வந்து நடக்கிற மாதிரி இல்லை, அதெல்லாம் தேவையில்லை. அவர் வயதானாலும் அவர் வயதான தோட்டத்திலே வரட்டும், அப்போதும் அவருக்கு வர்மக்கலை தெரியும், அப்போதும் அவர் செய்யப்படுறாரு இல்லைங்களா. ஏன் இப்படி புருடா வர்றாங்கன்னு எனக்கு புரியலைங்க. சரிங்களா. அதே போல் ஸ்பெஷல் எஃபெக்ட்ஸ் வந்து நிறைய கிராஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் எல்லாம் கிராஃபிக்ஸ் என்பது நன்றாக தெரிகின்றது. போதிய கவனம் இந்த திரைப்படத்தில் செலுத்தப்படவில்லை என்பது நமக்கு இதிலிருந்து புரிகின்றது. ஸ்டண்ட் என்று வரும்பொழுது ஒரு அந்த யூனிசைக்கிள் என்று சொல்வார்கள். அந்த ஒரு சைக்கிள் ஒரு சக்கரம் மட்டும்தான் இருக்கும், அது பேட்டரியில் ஓடக்கூடியது. அது இவர் தப்பிச்சு ஓடுவார் போலீஸ்காரங்கிட்ட கமல்ஹாசன் அவர்கள். அப்பொழுது சின்ன பசங்களாம் கொஞ்சம் ஓடிட்டு அவங்க வருவாங்க, அதில் ஒரு பையன்கிட்ட சைக்கிளை பிடிங்கிப்பார். அது ஒரு குற்றம் தானே. அதில் வந்து இவர் போவார், அதில் ஓட்டுவார் பாருங்கள். போது என்ன பேட்டரியோ தெரியலைங்க, எல்லா இடத்துக்கும் போகுது. அது பாட்டுக்கு 1 மணி நேரத்தில் ஓட்டிகிட்டு இருக்கு. அப்படியே அது நிறைய எஸ்கேப் ஆகிறாரு. அந்த ஸ்டண்ட் சீன் தான் வந்து மெயினான ஸ்டண்ட் அது இதில் இருக்கின்றது. அது படியில் ஏறுது, படியில் இறங்குது, மார்க்கெட்டுக்குள்ளே போகுது, விட்டால் அப்படியே இறங்கி ஏரோப்ளைனில் ஏறி வரீங்க போயிடும் போல இருக்குது. இருந்தாலும் அந்த ஸ்டண்ட் மட்டும்தான் இந்த திரைப்படத்தில் ஒரு பார்க்கக்கூடிய ஸ்டண்ட்டாக இருக்கின்றது. டைரக்ஷன் வருவோம். இது வந்து இந்த என்ன நினைவில் செய்தார் என்று தெரியவில்லை. நான் என்ன கொடுத்தாலும் தமிழ் மக்கள் பார்ப்பாங்க, பிரம்மாண்டம், நான் வந்து 100 கோடி 200 கோடி செலவு பண்ணுவேன், எந்த அபத்தத்தை தயவுசெய்து மன்னித்துக்கொள்ள, இந்த மாதிரி வார்த்தையை நான் யூஸ் பண்ணதற்கு, எந்த அபத்தத்தை நான் கொடுத்தாலும் தமிழ் மக்கள் இதை பார்த்து கொள்வார்கள் என்கின்ற ஒரு அலட்சியமான ஒரு போக்கிலே இதையெல்லாம் எடுத்து தூக்கி போட்டு கொடுத்த மாதிரி இருக்கின்றது. அதில் எனக்கு மிக மிக மனவேதனை கொடுத்தது என்னவென்றால், திரு கமல்ஹாசன் அவர்கள் இதில் நடித்தது. ஏன் அவர் அதை கவனிக்காமல் விட்டார் என்பதுதான். உதாரணத்திற்கு கமல்ஹாசன் அவர்களுக்கு இந்த திரைப்படத்தில் ஒரு வசனம் வருகின்றது, ஓடவும் முடியாது ஒளியவும் முடியாதுன்னு. அது ஒரு டிவி நிகழ்ச்சியோடைய ஒரு பஞ்ச்லைன். இவ்வளவு பெரிய திரைப்பட நடிகர், இவர் எவ்வளோ பிரபலமானவர், எவ்வளோ திறமை வாய்ந்தவர், சிவாஜி கணேசனுக்கு அப்புறம் இவர் தான். இவருக்கு இங்கே பிரபலம் தேடுவது ஒரு டிவி நிகழ்ச்சியோடைய பஞ்ச்லைனா? இது பெரிய கேள்விக்குறியாக மாறுகின்றது. ஸோ அதனால் இதெல்லாம் வந்து அவர் கொஞ்சம் புரிந்து கொள்ள வேண்டும். இவர் இனிமேல் டிவி நிகழ்ச்சியோடைய அந்த ஐடென்டிட்டி அவருக்கு அப்படி இருக்க வேண்டுமா, அல்லது இவர் மிக சிறந்த நடிகர் என்கின்ற ஐடென்டிட்டி இருக்க வேண்டுமா என்பதை அவர் தான் தீர்மானித்து கொள்ள வேண்டும். ஆதலால் சங்கர் டைரக்ஷன் வரும்பொழுது ஒன்றுமே இல்லைங்க, 3 வரும்போது கொஞ்ச நேரம் மாடு அசைப்படம் இந்த 2 பாருங்கள் அப்படின்னு தூக்கிப்பட்ட மாதிரி இருக்குது படம். திரைப்படத்தை பார்க்கலாம் வேண்டாம் என்னுடைய கருத்துக்கு வருவோம். உங்களுக்கு ஏற்கனவே புரிஞ்சிருக்கும், திரைப்படத்தை வந்து திரையில் சென்று பார்க்க வேண்டாம். ஏனென்றால் நாம் கஷ்டப்பட்டு கடினப்பட்டு உழைத்து நாம் சம்பாதித்த பணத்தை இப்படி அலட்சியமாக எடுத்த திரைப்படத்தை சென்று வீணாக்க வேண்டாம் என்பதே என்னுடைய கருத்து. இன்னொரு விஷயம் சொல்லிடுறாங்க, இதை பார்க்க வேண்டாம் நான் சொல்லும்பொழுது என்ன பண்ணுங்கள், ஒரு 200-300 ரூபாய் எடுத்து ஒரு கவருக்குள்ளே போட்டு வச்சுக்கோங்க. சரிங்களா. அது நீங்கள் அப்போ வச்சா தான் நம்ம அட்லீஸ்ட் நம்ம வருஷத்துக்கு ப்ரைம்கோ இல்லை நெட்ஃப்ளிக்ஸோ யூஸ் ஆகும். ஸோ சேர்த்து வச்சுக்கோங்க. அதனால் இந்த படத்தை பார்ப்பதற்கு இதில் ஒன்றும் இல்லை. ஒரு வேளை இந்தியன் 3 நன்றாக இருக்கலாம், 2025 வருமா, பொறுத்திருக்கும், பார்ப்போம். இந்த விமர்சனம் உங்களுக்கு பிடித்திருந்தால் தயவுசெய்து உங்கள் நண்பர்களுக்கு ஃபார்வர்ட் செய்யுங்கள், லைக் பண்ணுங்கள், நீரதி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் செய்யாதனால் இப்பொழுது பல யூடியூப் சேனலுக்கு சில சங்கடங்கள் வந்து கொண்டிருக்கின்றன. தயவுசெய்து சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்களை மீண்டும் அடுத்த பதவியில் சந்திக்கின்றேன். அதுவரை என்றென்றும் நன்றியுடன் வணக்கம்.